அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த வாலிபர்களே, பண்பார்ந்த வயோதிபர்களே, பாசத்தில் நிறைந்த சிறார்களே, பரிவில் உயர்ந்த பெரியார்களே, உங்களுக்கு தெரியும் இப்போ உலகத்தில் 5 வல்லரசு நாடு இருக்குது. ரஷ்யா, சைனா, அமெரிக்கா, இங்கிலாந்து, ஜெர்மனி. ஆனால் இவைகளுக்கு முன்னால் வல்லரசு நாடு உலகத்தில் 2 தான் இருந்தது. முதலாவது ஈரான், பாரிஸ். ரெண்டாவது ரோம், இத்தாலி. ஆரம்ப காலகட்டத்தில் ஈரானும் இத்தாலியும் தான் வல்லரசு நாடாக இருந்தது, வேறொன்றும் இல்லை. இப்போ ஈரான்கிட்ட இல்லாத ஆயுதமே இல்லை. ஈரான்கிட்ட பயங்கரமான ஆயுதம் எல்லாம் இருக்கு. எந்த அளவுக்குண்டா, ஈரானில் பங்கர் இருக்குது. இந்த பங்கரில் பயங்கரமான ஆயுதங்கள் இருக்குது. எத்தனையோ கிலோமீட்டர் கணக்கு ஆயுதம் இருக்குது. எந்த அளவுக்குண்டா, உங்களுக்கு தெரியும் ஈரான்ட பழைய ஜனாதிபதி யார்? அஹ்மது நஜாத். இந்த அஹ்மது நஜாத்துடைய காலத்தில் ஒரு அணு ஆயுதம் பரிசீலனை செய்யப்பட்டது. எப்படின்னா, ஒரு பயங்கரமான ஆயுதம். எப்படியான ஆயுதம் அடிச்சுன்னா, தண்ணிக்குள்ள பிரம்மாண்டமான தடிப்பமான 3 பயங்கரமான இரும்பு பார்கள் வைக்கப்பட்டது. அதாவது கிட்டத்தட்ட 15-20 கிலோமீட்டருக்கு அங்கால வைக்கப்பட்டது தண்ணி உழுகு. அந்த ஆயுதம் தண்ணீருக்குள்ளே போய் அந்த 3 இரும்பு பார்களையும் தூளாக்கி அந்த ஆயுதம் அப்படியே மேலே போனது. கிட்டத்தட்ட 3000 கிலோமீட்டர் போனது. நான் நினைக்கிறேன் ஒரு 7-10 வருஷம் மீக்கும் நான் அந்த டைமில் பார்த்தது. அப்போ ஈரான் இல்லாத ஆயுதம் இல்லை. இப்போ அமெரிக்கா பயப்படுற காரணம் என்ன தெரியுமா? ஈரான்கிட்ட பயங்கரமான அணு ஆயுதம் இருக்கு. இதை தடை பண்ண தான் அமெரிக்கா மிக கஷ்டப்படுறாங்க. இப்போ எந்த அளவுக்குண்டா, ஈரான் அணு ஆயுதம் 2-3 போட்டால் இஸ்ரேல் முடிச்சு. ஆனால் ஈரான் போட மாட்டாங்க. எந்த அளவுக்குண்டா அன்பார்ந்தவர்களே, இப்போ ஈரான் முழுமையாக அழியுமாது, இஸ்ரேல் முழுமையாக அழியுமாது. இப்போ இஸ்ரேல் நாடு 65-70 வருஷத்துக்கு முன்னால் உலக வரைபடத்தில் இல்லாத ஒரு நாடு தான் இஸ்ரேல். எங்களோட பலஸ்தீன் முஸ்லீம்கள் இடம் கொடுத்தாங்க. எந்த ஒரு நாடும் இடம் கொடுக்கல. அமெரிக்கா உட்பட இந்த யூதர்களுக்கு இடம் கொடுக்கல. அமெரிக்கா, பிரான்ஸ், எந்த நாடும் இடம் கொடுக்கல. எங்களோட முஸ்லீம் நாடுகள் இடம் கொடுத்தாங்க. இப்போ எந்த அளவுக்குண்டா, பலஸ்தீனை 92% பலஸ்தீன் நாட்டை பிடிச்சி இப்போ இஸ்ரேல் 2 பேரை மாற்றிட்டானுங்க. இப்போ புதிய மெப்படுத்த பாருங்க, பலஸ்தீன் பேரே இல்லை அன்பார்ந்தவர்களே. ஆனால் பலஸ்தீன் முழுமையாக அழியாது. பலஸ்தீனில் தான் தெஜ்ஜால் கொல்லப்படுவான். தெஜ்ஜால் எங்கிருந்து வருவான் தெரியுமா? தெஜ்ஜால் ஈராக்குக்கும் ஈரானுக்கும் இடையில கடல் தீவு, அந்த தீவிலிருந்து தான் வருவான். எங்கே முதலாக வருவான்? ஈரானில் உள்ள அஸ்பஹான் என்று சொல்லக்கூடிய ஊருக்கு தான் வருவான். இந்த அஸ்பஹானில் இதுவரைக்கும் இஸ்லாம் நுழையலை. இஸ்லாம் நுழைவும் அது. இந்த அஸ்பஹானில் உள்ள யூதர்கள் கிட்டத்தட்ட 70,000 பேர்கள் தைலசான் என்று உடுப்புடுத்து கொண்டு தெஜ்ஜாலை பின்தொடர்வார்கள், முஸ்லீம்களை கொலை செய்ய. பண்பாந்தவர்களே, இப்போ அரபு நாடுகளுக்கு முன்னால் ஈரான் தான் கைப்பற்றப்படும். எந்த அளவுக்குண்டா, ஈரானு தான் தெஜ்ஜால் ஆரம்பத்தில் ஈரானுக்கு தான் வருவான். இப்போ இவ்வளோ வல்லரசாக இந்த ஈரான் நாடு தானே, இவ்வளோ ஆயுதங்கள் இருந்த ஈரான் நாடு தானே, ஏன் அவங்களோட ஊரில் இருக்கக்கூடிய அஸ்பஹானை அழிக்க முடியாது? அல்லாட கலஹ கதிர்படி எல்லாமே நடக்கும். கையாமத்து உருவாகும். அதே போல் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வருவாங்க. அதே போல் யஜூஜ் மஜூஜ் கூட்டத்தார் வருவாங்க. அதே போல் நெருப்பு கிளம்பும், பூகம்பம் வரும், கஅபத்துல்லா உடைக்கப்படும், சூரியன் மேற்கில் உதிக்கும். எவ்வளோ விஷயங்களுக்கு இதெல்லாமே தொடர்ச்சியாக நடக்கும். ஒரு முத்து மாலை அறந்துட்டா எப்படி முத்துக்கள் கீழே விழுமோ, அதே போல் கியாமத்துடைய 10 அடையாளங்களும் ஒன்று வந்தால் பின்னால் அப்படியே வரும். இப்போ மஹதி அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபி அல்ல, அவங்க ஒரு இறைநேசர், ஒரு தலைவர். இப்போ மஹதி அலைஹிஸ்ஸலாம் வருவது பெரிய அடையாளம் இல்லை. தெஜ்ஜால் வருவது பெரிய அடையாளம். அதற்கு பின்னால் மொத்தமாக 9 பெரிய அடையாளங்கள் இருக்குது. இதெல்லாமே நடக்கும் இன்ஷா அல்லாஹ்.